ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே, சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உம்முடைய கிருபை என்று சொல்லுகிறான் ஆண்டவரே. அதே போல நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. என்ன மறைங்க, நீங்கள் வெளிப்பாடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த யூடியூப்பை பார்க்க வந்திருக்கிற உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஆசீர்வதிக்கிறேன். இப்போதும் வேதத்திலிருந்து சிலவற்றை உங்களுக்கு நான் காண்பித்து தருகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 ராஜாக்கள் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனும் மாயிருந்தான். ஹல்லேலூயா. அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வாட்டி நான் வாசிக்கிறேன். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, சீரியா நாட்டு தலைவனுக்கு ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மந்திரி. அந்த மந்திரிக்கு நல்ல ஒரு பராக்கிரமசாலி. அவன் என்ன பண்ணானாக்கா, அவனுடைய சரீரத்தில் குஷ்டம் பிடிச்சது என்ன பண்ணானாக்கா, இந்த குஷ்டத்தை சரியாகனாக்கா என்ன பண்ணானாக்கா, அந்த ராஜா என்ன பண்ணா, இன்னொன்று இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதுவார். எழுதி என்ன பண்ணி இந்த கடிதத்தை என்ன பண்ணால், இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கணாக்கா, ஒரு பெண்ணை என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு வந்து அந்த நாகமான்கிட்ட சொல்லும், இந்த மாதிரி என்னுடைய நாச்சியார்கிட்ட, யார் அந்த சீரியா ராஜாவுடைய மனைவி கிட்ட சொல்லும், இந்த மாதிரி அவருக்கு குஷ்டம் பிடிச்சது இல்லை, அந்த குஷ்டத்தை இஸ்ரவேலில் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு, எலிசான்னு, அவர்கிட்ட போனாக்கா அவர் குஷ்டம் சரியாயிடணும் போது, அப்போது அந்த சீரியா ராஜாவுடைய மனைவி என்ன பண்ணுவான், சீரியா ராஜா கிட்ட சொல்லும்போது, அப்போ சீரியா ராஜா என்ன பண்ணுவார், ஒரு கடிதத்தை எழுதி, நீ போய் இஸ்ரவேல் ராஜா கிட்ட என்ன பண்ணு, இந்த கடிதத்தை கொடு அப்படின்னும் போது, அந்த கடிதத்தில் எழுதியிருக்கானாக்கா, இந்த கடிதத்தை கொண்டு வர்ற நாகமானுக்கு என்ன பண்ணு, அவனுடைய குஷ்டத்தை நீக்க முடியாக அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கோம். அதை என்ன பண்ணுவான், இஸ்ரவேல் ராஜா பச்சு பார்த்தோம்னா தன்னுடைய சட்டையெல்லாம் பூச்சி கீச்சுக்குவோம். கீச்சு, நான் கொல்லவும் ஈர்ப்பிக்கவும் நான் என்ன தேவனா, இந்த நாகமான் குஷ்டரோகத்தை நான் சரி பண்ணுறதுக்கு நான் என்ன இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோனாக்கா, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா சட்டையெல்லாம் பூச்சி கீச்சுக்குவோம். கீச்சு என்ன பண்ணுவோனாக்கா, அதுக்கப்புறம் இவன் கீச்சிக்கிற செய்தியை யார் கேள்விப்படுதுனாக்கா, எலிசா கேள்விப்படுறான். எலிசா கேள்விப்பட்டு சொல்கிறான், நீ எதற்கு அவனை சட்டையெல்லாம் கீச்சிக்கிற, அவனை என்கிட்ட அனுப்பு அப்படின்னும் போது, அப்போ அவன் போனோடனே எலிசா கிட்ட போனோடனே எலிசா சொல்கிறான், யோர்தான் நதியில் போட்டு நீ 7 தடவை நான் பண்ணுவேன், மூலிகை உன்னுடைய குஷ்டம் தீர்ந்துடணும் போது அவன் கோப்படுறான். என்னுடைய சீரியா நாட்டில் அநேக நதிகள் இருக்குது, அந்த நதிகளில் இல்லாத தண்ணீரா உன்னுடைய இஸ்ரவேல் நதி இருக்குது, அதில் குளிக்கணுமா நானே அப்படின்னு சொல்லி நான் பண்ணுவான் கோவப்படும் போது. அப்போ அவன் கூட இருக்கிறான் பாருங்க, அந்த மந்திரிக்கு கூட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான். அவன் சொல்லுவான், இல்லை அந்த தீர்க்கதரிசி ஏதாவது சொன்னாக்கா ஒரு நன்மையானதா இருக்கும், அதனால் என்ன பண்ணுங்கனாக்கா அவர் சொல்கிற பேச்சை கேளுங்க அப்படின்றான். கேளுங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாக்கா, இதை நம்ம அவன் சரி பண்ணிட்டானாக்கா நிறைய பொண்ணு வெள்ளி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கழுதை ஃபுல்லாக நிறைய தங்கம் வெள்ளி சில துணிமணிலாம் எடுத்து என்ன பண்ணுவோனாக்கா, யாருக்கு, எலிசாவுக்கு கொடுத்ததுக்கோசரம் அந்த நாகமான் எடுத்துன்னு போவான். இப்படிலாம் இருக்குது அந்த சம்பளம். அதுக்கப்புறம் தான் சொல்லிது, நீ போய்ட்டு என்ன பண்ணு, அந்த எலிசா சொன்ன உடனே சுகமாகவும் நம்ம போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அதே மாதிரி போய்ட்டு அந்த யோர்தான் இதில் என்ன பண்ணுறான், குளிக்கிறான். குளித்த உடனே அவனோட சரீரெலாம் எப்படி ஆகுதுனாக்கா, அந்த குஷ்டம்லாம் நீங்கிடுது. நல்லா சின்ன குழந்தைங்க மாதிரி ஆயிடுறான். ஆனவனே அவனுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஆமானவனே என்ன பண்ணுறானாக்கா, நேராக அங்கே வரான். யார்கிட்ட வரான், எலிசா கிட்ட வரான். நல்லா கவனிங்க, ஒரு செகண்டு. 20ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நல்லா பாருங்கள், 20 சாரி இருங்க வரேன். ஹல்லேலூயா. இதை பாருங்க, 14ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அப்போது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மொழிகின போது அவன் மாம்சம் சிறை பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் அப்படின்னு இருக்குது பாருங்க. அவன் போய் என்ன பண்ணான், அந்த தண்ணியில் குளித்தவனே பக்கமாக கிளியர் ஆகிறான். இது எல்லாத்துக்கும் மேலே என்னடான்னு சொன்னாக்கா, அந்த சீரிய நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுக்கணும். அந்த ரட்சிப்பை யார் கொடுக்கணுனாக்கா, இந்த நாகமான் என்பவனுக்கு தான் அந்த ரட்சிப்பை கொடுக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அறியாதவன், அவர் யாருன்னு தெரியாது, அவரை அறியும்படியாக அவன் இயேசு கிறிஸ்துவன் ஏற்றுக்குன்னு அந்த ஊரில் போட்டு எல்லாமே இயேசு கிறிஸ்துவ மெய்யான தேவனுன்னு சொல்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுவானாக்கா,
இப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை ஆண்டவர் அந்த சீரியா நாட்டில் ஏற்படுத்துகிறாரு. இதுதான் அந்த சம்பவம். நல்லா பாருங்கள். இப்போ வந்து இங்கே குஷ்டனை குளிக்கிறான். குளித்த உடனே அந்த குஷ்டன் ஆகுது, நீங்குது. நீங்கள் உடனே என்ன பண்ணுறானாக்கா, அப்போது இவன் என்ன பண்ணுறான், குளிச்சுட்டே அந்த குஷ்டலாம் நீங்கின உடனே தன்னுடைய கூட்டத்தாரோட என்ன பண்ணுறான், கூப்பிட்டுக்கின்னு யார்கிட்ட வரான், எலிசாக்கிட்ட வரான். எலிசாட்ட வந்தவன் நல்லா கவனிங்க. அப்போது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனைத் தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போது உமது அடியான் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா போனாக்கா எலிசாட்ட வரான். இஸ்ரவேலில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகில் எங்கேயுமே இல்லை. அதனால் என்னை என் குஷ்டத்திலிருந்து சுகமாக்கினார். அதனால் அவர் தான் உண்மையான கடவுள், ஜீவனுள்ள தேவன். அதனால் நீங்கள் என்னை சுகமாக்குறதுக்காக என்ன பண்ணுங்க, இந்த காணிக்கையை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவன் எடுத்துன்னு வந்து அந்த தங்கம் வெள்ளி பொண்ணெல்லாம் கொடுக்குறான். கொடுக்கும்போது அதுக்கு எலிசா சொல்கிறாரு, நல்லா கவனிங்க. அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை, அல்லேலூயா, என்ன சொல்கிறான், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற, நல்லா பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டுமென்று நீ அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். நல்லா பாருங்க, இந்த காணிக்கையை நீ என்கிட்ட கொடுக்காத, எனக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற வேலை, நான் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கணும், சுகமாக்கணும், எல்லாத்தையும் பண்ணுறது என்னுடைய வேலை, கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை. அதனால் நான் இலவசமாய் என் கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். அதே போல் இலவசமாய் மற்றவர்களுக்கும் நான் என்ன பண்ணணும், இதை நான் செய்யணும், அறிவிக்கணும். இதுதான் இயேசு எனக்கு கொடுத்த வேலை அப்படின்றான். நல்லா பாருங்கள். அதனால் நீ என்ன இதை வாங்கிக்கன்னு சொல்லி நான் வற்புறுத்தின கூட நான் என்ன பண்ண மாட்டேன்னா, உன்னுடைய காணியை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணோம் சொல்லின்னு இருக்கும்போது, இதெல்லாம் யார் கேட்டுக்கிறதுனாக்கா, எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி அவன் பேர், அவன் இதை கேட்டுனுக்கிறான். நல்லா கவனிங்க, கேட்டுனுக்கிறான். அப்போ என்ன பண்ணோன்னாக்கா, இவன் இங்கே வந்து நம்ம இதை வானான்னு சொல்லிட்ட உடனே, சரி நான் போகிறேங்க நான் சொல்லும்போது, அப்போ என்ன சொல்கிறானாக்கா, எலிசா கிட்ட சொல்கிறான், அப்போது நாகமான், பாருங்கள் அடுத்த வசனத்தை சொல்கிறேன் பாருங்கள். அப்போது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியானுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியான் இனி கர்த்தரைக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்துவதில்லை அப்படின்றான். என்ன சொல்கிறான்னா, நான் இனி நான் என்ன பண்ண மாட்டேன்னா, என் குஷ்டரோகத்தையும் என் நோய் நொடியெல்லாம் இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார், அவர் இல்லாமல் வேறு தேவர் யாரையுமே நான் ஆராதிக்க மாட்டேன். இந்த நாட்டில், இந்த இஸ்ரவேலில் இருக்கிற 2 கழுதை சுமக்கத்தக்க 2 மூட்டை மண் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்றான். அது எதுக்குன்னு சொன்னாக்கா, இந்த மண்ணுன்ற விஷயம் பெரிய விஷயம், இது நிறைய ஊழியக்காருக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு வேதத்தை, நான் ஒரு பெரிய ஒரு வேதத்தை படிச்சுக்கிறேன். அந்த வேதத்தில் வந்து அநேக ரகசியங்களை என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் கற்றதை அங்கே எப்படி எலிசா சொல்கிறான், என் தேவன் எனக்கு எல்லாம் விட்டு என்ன பண்ணாருனாக்கா, இலவசமாக என்ன பண்ண சொல்லிக்கிறாரு. சுவிசேஷத்துலேருந்து நோய் நொடியெல்லாம் சுகமாக்க முடியாத இலவசமாக தான் எனக்கு கொடுத்தாரு. நானும் என்ன பண்ணுவேன், எந்த ஒரு காணிக்கை வாங்காமல் இலவசமாக தான் உன் குஷ்டத்தை சுகமாக்கினேன் அப்படின்றாரு. அதே போல் தான் நானும் ஒரு வேதத்தை நான் படிக்கிறேன். அந்த வேதத்தை இலவசமாக எனக்கு என் தேவாதி தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதுலேருந்து சில விஷயம் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாத நான் 2 விஷயம் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்கள். அதுலேருந்து அதான் நான் கற்றுக்கின 2 விஷயம். அதில் என்னன்னாக்கா, அந்த நாகமான் என்ன பண்ணுறானாக்கா, எலிசாகிட்ட கேட்குறான், 2 கழுதை சுமக்கத்தக்க 2 மூட்டை மண் மட்டும் கொடு இந்த எருசலேமிலேருந்து அப்படின்றான். சரி, எலியாக்கே தெரியாது என்னத்துக்கு இவன் கேட்குறான்னு, எலிசாக்கே தெரியாது. சாரி, அதில் எலிசா போது என் வாயில் எலியான்னு தான் வருது. எலிசாக்கே தெரியாது இவன் என்ன பண்ணுறதுன்னு. அப்போ என்ன பண்ணுறான், சரி நீ போ, இவ்வளோ தானே, எடுத்து முசில் 2 மூட்டை மண்ணை எடுத்துன்னு போகிறான். எடுத்துன்னு போனே அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, இதை எடுத்துக்கினே அவனுக்கு காணிக்கை கொடுக்காம போயினே இருக்கும்போது அவனுடைய வேலைக்காரன் கேயாசிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் அசிஸ்டண்ட் ஊழியக்காரன். எலிசா என்பவன் பெரிய ஊழியக்காரன், அதான் ஒரு பெரிய ஒரு ஏசப்பாக்கு ஒரு ஊழியக்காரன், அவருக்கு அசிஸ்டண்ட் ஊழியக்காரன் தான் இந்த கேயாசி. இங்கே நடந்த சம்பவத்தால் தான் பக்கத்தில் நின்று கண்ணை விட்டு பார்த்துனுங்கிறான். என்னடா பொண்ணு வெளியெலாம் எடுத்துன்னு வந்து இந்த எலிசாக்கு கொடுத்தாக்கா, இந்த மடப்பையன் வானான்ட்டானே, இதை நம்ம எப்படியாவது நம்ம என்ன பண்ணோம், இதை அவங்ககிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு நான் பண்ணுறான். அவனை பின்தொடர்ந்து போய்க்கினே இருக்கிறான். இதுதான் இங்கே ஒரு சாப்டர். நல்லா பாருங்கள், இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்றது தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமாக இதை தெரிவிக்கிறாரு. இதை யாருக்குமே தெரியாது, நல்லா கவனிங்க. அப்போ என்ன பண்ணுறான், இந்த கேயாசி அவர் பின்னாடியே ஓடுறான். யார் பின்னாடி ஓடுறான், நாகமான் பின்னாடியே ஓடுறான். ஓடி என்ன பண்ணுறான்,
அப்போ பாருங்க, அல்லேலூயா. 20ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன், நல்லா கவனிங்க, கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி ஏதாகிலும் ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு, பாருங்க, நல்லா பாருங்க, அங்க என்ன சொல்றான்னா, அங்க எலிசா சொல்றான், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், அவருக்கு முன்பாக நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை எத்தனை வர காணிக்க நான் வாங்க மாட்டேன். என் தேவன் எனக்கு இலவசமாக செய்ய சொல்லி தான் என்ன அனுப்பிச்சாரு. அதே இலவசமாக தான் நான் என்ன பண்ணுறேனாக்கா, இப்போ உனக்கு நான் பண்ணியிருக்கிறேன், அதனால் உன் காணிக்கையை வேணாம், எதுவுமே வேணாம், நீ எத்தனை போடான்றான். ஆனால் இங்கே இவன் என்ன பண்ணுறானாக்கா, இந்த அசிஸ்டண்ட் ஊழியக்காரன் என்ன பண்ணுறானாக்கா, அவன் சொல்கிறான், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவன் கையில் என்ன பண்ணுவேன், நானே கர்த்தருடைய ஜீவன் மேலே ஆணையிடுறான், அவர் ஜீவனை கொண்டு அவன் கையில் ஏதாவது வாங்காமல் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், பின்னாடியே வரான். வந்து நம்ம பாருங்கள் எவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது பாருங்கள். அந்த ஊழியக்காரன் எப்படிக்கிறான், இந்த ஊழியக்காரன் அசிஸ்டன்ட் ஊழியக்காரன் எப்படிக்கிறான்னு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், நாகமானை பின்தொடர்ந்தான், அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்தில் இருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். இவன் பின்னாடியே ஓடியாடுறத என்ன பண்ணானாக்கா, நாகமான் பார்க்குறான், என்ன இது எலிசாவுடைய வேலைக்காரன் நம்ம பின்னாடியே வரானே, என்னான்னு தெரியலன்னு சொல்லி என்ன பண்ணுறான், போகிற ரதத்தை என்ன பண்ணுறான், நிப்பாட்டி கீழே இறங்கி என்ன பண்ணுறான், அந்த கேஎஸ் எதிர்க்க வந்து, என்னாச்சு, ஏன் என் பின்னாடி வரீங்கோ, என்ன சுக செய்தியா அப்படின்னு கேட்கும்போது, அங்கே எவ்வளோ தில்முள்ள எவ்வளோ திருட்டு வேலை பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். அல்லேலூயா. 22ஆம் வசனம் எப்படியாக சொல்கிறது, அதற்கு அவன் சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 பேர் 2 வாலிபர் இப்போதுதான் எப்பிராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் நீர் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான் அப்படின்னா. பார்த்தீங்களா, தூரதேசத்துலேருந்தே 2 பிச்சைக்காரங்க வந்துக்கிறாங்க. அவங்க கிட்ட என்ன பண்ணா, கொஞ்சம் நகையும், அதாவது கொஞ்சம் என்ன சொன்னாங்க பாருங்க, என்ன சொன்னா, கொஞ்சம் வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களும் உங்கள்கிட்ட வாங்கிக்கணும் வரும்படி என்னுடைய தலைமை ஊழியக்காரன் என்ன பண்ணிக்கிறாரு சொல்லிக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணுறான், இங்கே போய் சொல்கிறான் நாகமான்ட்ட. சொன்ன உடனே அப்போ தான் என்ன பண்ணான், அப்படின்னா என்ன ஆகுது, 2 மட்டும் இல்லை, நீ 4 வஸ்திரமே எடுத்துக்கோ, கொஞ்சம் வெள்ளினா 2 வெள்ளினா 4 வெள்ளி கூட தரேன்னு சொல்லி என்ன பண்ணானாக்கா, அவன் நிறைய வெள்ளி துணி எல்லாம் என்ன பண்ணுறான், அந்த நாகமான் கொடுக்குறான். கொடுத்த உடனே அதை வாங்கி என்ன பண்ணுறானாக்கா, நேராக வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. எங்கே வர்றாரு, அந்த கேஎஸ்சி வாங்கி வர்றாரு. அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை, பாருங்கள் 23ஆம் வசனம் எப்படியா சொல்லுது, அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியும் 2 கைகளில் 2 மாற்று வஸ்திரங்களையும் கட்டி அவனுக்கு முன்பாக சுமக்கத்தக்கதாக தன் வேலைக்காரர் 2 பேர் மேல் வைத்தான். பாருங்க, அவன் கேட்டது கொஞ்சம் தான், ஆனால் நாகமானுக்கு எத்தனை வந்த எல்லாத்தையும் என்ன பண்ணான், இவங்களே குத்து 2 கழுதை பொருளாக மூட்டை கட்டி அமுச்சு விட்டான். அமுச்சது இல்லாமல் அவன் கூட 2 பேர் அமுச்சிக்கிறான், இதை போய் அவங்க வீட்டில் போய் என்ன பண்ணு இறக்கி வச்சுட்டான்னு. அப்பேற்பட்ட பொருள் பொண்ணெல்லாம் வாங்கி போயிட்டு வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுறான்னாக்கா, நான் எத்தனை போய் இவங்க வந்து வீட்டில் வச்சுட்டு இதை போகிறான். அவன் என்ன பண்ணுறான் நல்லா பாருங்கள். அல்லேலூயா. பின்பு வீட்டில் அதான் அந்த 24ஆம் வசனம் போட்டுக்குது, அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையில் இருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். பாருங்கள், அதெல்லாம் வாங்கி போய் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுறான், அவங்க அமுச்சு விட்டு என்ன பண்ணுறான், நேராக போகிறான். எங்கே போய் நிற்கிறான், எலிசா முன்னாடி போய் நிற்கிறான். பாருங்கள், இதை முன்னாடி இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். அந்த 2 மூட்டை எதுக்கு மண்ணு கேட்குறான்டானாக்கா, சொல்கிறான், இந்த 2 மூட்டை மண்ணு என்னத்துக்கு நீ கேட்குற அப்படின்னும் போது, அப்போ தான் சொல்கிறான், இந்த மண்ணு மூட்டை இது சாதாரண மண்ணு மூட்டை இல்லைங்க, இந்த எருசலேமில் அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் இந்த பைபிள்லேருந்து பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். இஸ்ரவேல் ராஜா, இஸ்ரவேல், அதான் இந்த இஸ்ரவேலில் என்ன சொல்கிறானாக்கா, சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேலில் ஆண்டவர் நிறைய இடங்களில் இறங்கி ஊழியம் செஞ்சுருப்பார். என்ன சொல்கிறேன்னாக்கா, அந்த மண்ணுக்கோசரம் இந்த சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்கள். அங்கேருந்து என்ன பண்ணுறானாக்கா, இந்த எருசலேம் முழுவதுமாய் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கர்த்தர் உலாவுன இடம், நீங்கள் இருக்கிற இடமும் நல்லா இயேசு கிறிஸ்து சுத்தின இடம் இதெல்லாம். அதனால் அவருடைய கால் படிலாம் என்ன பண்ணாக்கா, அங்கங்கே இந்த மண்ணுங்களில்
அப்படி அந்த பரிசுத்தம் உள்ள இந்த எருசலேமில் அவர் சுற்றிருப்பார். அதனால் அந்த மண்ணும் பரிசுத்தம் உள்ள மண்ணாக இருக்குது. அதனால 2 மூட்டை மண் மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மண்ணை எடுத்துன்னு போகிறான். எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறானாக்கா, அவங்க வீட்டில் நடு வீட்டில் அதை ஒரு என்ன பண்ணுறான், ஒரு 3க்கு 3 என்ன பண்ணுறான், கொட்டி ஒரு மேடை மாதிரி ஆகிட்டு, அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பலிபீடம் கட்டுவாங்க. இப்போ தான் மண்ணுலையும் கல்லிலையும் பலிபீடத்தை கட்டி அதில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஆடு மாடு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, வெட்டி அது மேலே வச்சு கர்த்தர் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவருக்கு பலியிட்டு என்ன பண்ணுவாங்க, செலுத்தி அங்கே ஆராதிப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணான், அந்த மண்ணை எடுத்துன்னு போய் அவன் நடு வீட்டில் அந்த மண்ணை வச்சு என்ன பண்ணான், ஒரு 3க்கு 3 சைஸாக வச்சுட்டு என்ன பண்ணானாக்கா அந்த மண்ணில் சில தகன பலியெல்லாம் வச்சு என்ன பண்ணாக்கா ஆண்டவரை வணங்குறான். ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை பாருங்க. இதுதான் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணானாக்கா, அந்த நாகமானுக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வரணும், சீரியா நாட்டுக்கு ரட்சிப்பை கொண்டு வரணுன்றதுக்காக தான் அவனுக்கு குஷ்டத்தை உரைக்கிறாரு. அவனை சரியாக்கணுன்னே அவனுக்கு எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, அவன் எவ்வளோ விசுவாசத்தோட வீட்டில் போய் என்ன பண்ணான்னு பாருங்க, அந்த மண்ணு கொண்டுன்னு போயிட்டு என்ன பண்ணானாக்கா அதை கட்டி பலிபீடம் மாதிரி கட்டி அதில் பலிங்களாம் சில இதெல்லாம் வச்சு என்ன பண்ணானாக்கா ஆண்டவரை தொழுது கொள்கிறான். ஆண்டவரே, இது என் வீட்டில் இருந்துச்சுனாக்கா என் வீடு பரிசுத்தம் உள்ள ஒரு வீடாக மாறிடும். அதனால் இந்த இடத்துல என் வீட்டில் நீங்கள் வாசம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த மண்ணை நடு வீட்டில் வச்சு என்ன பண்ணுறான், வணங்குறான். 2 கையை வச்சு என்ன பண்ணுறான், அப்படியே வணங்குறான். அந்த இடத்துல இயேசு நின்றுக்கிற மாதிரியும் ஒரு விசுவாசத்தோடு இயேசு நடந்த மண் இது, அவர் நடந்த ஒரு பரிசுத்தமான ஒரு மண்ணுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு டெய்லி என்ன பண்ணுறான், கையெழுத்து கும்பிட்றான். இயேசுவே, இது நீ இருக்கிறீங்கப்பா இந்த இடத்துல. அவன் என்ன பண்ணுறான், ஒரு விசுவாசத்தோடு அந்த மண்ணில் சில பலியெல்லாம் செலுத்தி என்ன பண்ணுறான், வணங்குறான். இதுதாங்க அந்த மண். அந்த மண்ணோட சம்பவம் இதுதான். ஏன்னா ஆண்டவர் உலாவுன இடத்துல இருந்து இதெல்லாம் அவனுடைய நம்பிக்கை. இது இயேசு கிறிஸ்து சுற்றின இடம். இந்த மண்ணெலாம் வந்து அவருடைய காலடி பட்ட மண் இது. அதனால் இந்த மண்ணை நான் திரும்ப நான் நடு வீட்டில் வச்சு என்ன பண்ண போகிறேன்னா, நான் அவரை ஆராதிக்க போகிறேன், துதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இதை தான் கொண்டு போய் வீட்டில் வச்சு என்ன பண்ணோம்னாக்கா துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்கள், அப்போ தான் இவர் என்ன பண்ண நெக்ஸ்ட்டு அதை விட்டோம் பார்த்தீங்களா, கேயாசி என்ன பண்ணுறாரு, அந்த நகையெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சுட்டு நாகம்மன் முன்னாடி போய் நிற்கிறார். அப்படியே நின்ன உடனே அப்போ நாகம்மன்கிறான், அவன் ஒரு தீர்க்கதரிசி, அதுவும் இயேசு கிறிஸ்துக்கு அவன் ஒரு ரைட்டன் மாதிரி. அவன் யார், எலிசா. அவனுக்கு வந்து உலகத்தில் இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியாக எங்கெங்கே என்னென்ன நடக்குதோ அவனுக்கு ஞான திருஷ்டி எல்லாமே தெரிஞ்சிடும் அவனுக்கு. ஏன்னா அவன் வந்து ஒரு ஞான திருஷ்டிக்காரன், தீர்க்கதரிசி, பயங்கரமான ஒரு உண்மையும் உத்தம் உள்ள ஒரு ஊழியக்காரன். அவன் எங்கே நின்று ஜபிக்கிறானோ அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். அவன் யாரை கை நீட்டி சபிக்கிறானோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவானாக்கா சபிச்சிருவாங்க. ஏன்னா ₹1 கூட வாங்காமல் யாருக்கிட்டையும் உண்மையும் உத்தமாக பசியும் பட்டினிமாலாம் இருந்து ஏசப்பா ஓட சொன்னார்னா ஓடுவான், ஓடியா சொன்னால் ஓடுவான், தூங்குன்னு சொன்னால் தூங்குவான், எங்கன்னா போய் ஒளிஞ்சிக்கன்னு சொன்னால் ஒளிஞ்சிக்குவான், எங்கன்னா ஒரு பிச்சைக்காரங்க வீட்டுக்கு போக சொன்னாலும் போவான். அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரன். அவன் மேலே போய்ட்டு யாராவது அவனுக்கு தெரியாதா எப்பேற்பட்ட அவன் தீர்க்க தரிசி, அவன் நான் அப்பேற்பட்டவன். அதனால் அவனுக்கு ஆண்டவர் அவனுக்கு ஃபுல் ரைஸ் கொடுத்து வச்சுக்கிறாரு. வசனம் சொல்கிறது, அப்பேற்பட்ட ஆளுங்களை தான் ₹1 கூட வாங்காமல் ஊழியம் பண்ணி தன்னுடைய பாக்கெட்லேருந்து செலவு பண்ணி ஊழியம் பண்ணவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்ற ஒரு வசனம் இது. அதனால் உண்மையை உத்தமாக ஊழியம் செய்கிற எந்த ஒரு பிள்ளை மேலேயும் ஒருத்தன் கூட கை வைக்க முடியாதுங்க. நான் அச்சு சொல்லுவேன், அவங்க மேலே யார் மேலேயோ அவங்க மேலேயோ அவங்க பொருள் மேலேயோ எது மேலேயோ அவங்க மேலே கையை, அவங்க வீட்டு மேலேயோ இல்லை அவங்க சபை மேலேயோ எந்த இது மேலே கையை வச்சாலும் சரி, அவ்வளோதான், கண்டம் பண்ணுவார் ஆண்டவர். அப்பேற்பட்ட ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இவன் என்ன பண்ணான், வீட்டில் வச்சுட்டு போயிட்டு எலிசா முன்னாடி போய் நிற்கிறான். நின்ன உடனே எலிசா கேட்குறான், நல்லா கவனிங்க, அல்லேலூயா. 25ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது, பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். அப்போ யார், எலிசா கேட்குறான், கேயாசியே எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை அப்படின்னு அவன் போய் சொல்கிறான். பாருங்க, எனக்கு அது அந்த பைபிள்லேருந்து அது படிக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அந்த கேயாசி பண்ணுறதெல்லாம் நான் சொல்லலாம், எல்லாத்தையும் அவன் வீட்டில் வச்சுட்டான். வச்சுட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறான், எலிசா கேட்குறான். அவன் ஞான திருஷ்டிக்காரன், அவன் தெரிஞ்சு போச்சு, ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துட்டாரு. இவன் இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணுறான், எல்லாத்தையும் திரும்ப வீட்டில் வச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து நிற்கிறான். நம்ம அப்போ கேட்குறான், எங்கேருந்து வருகிறான், நம்ம நான் எங்கேயும் போலியே, நான் இங்கே தானே இருக்கிறான்னு சொல்லி போய் சொல்லும்போது, அதான் நல்லா கவனிங்க, இந்த 26ஆம் வசனத்தில் இதை யார் இந்த யூடியூப்பை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, நல்லா கவனிங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறான். அநேக ஊழியக்காரர் கூட இந்த யூடியூப்பை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 26, 27 இந்த வசனத்தை 2 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உண்மையிலேயே பாருங்கள், ஊழியம் செஞ்சேன்னு சொன்னாக்கா இந்த எலிசா மாதிரி ஊழியம் செய்யுங்க. இல்லையா எதுவுமே வேணாம், விட்டு நேராக போயினே இருந்துருங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துன்னு அதுக்கு வேறு எதனா வருமானம் வரும், அதை பார்த்துட்டு என்ன பண்ணுனாக்கா நீங்கள் பண்ணிக்கினே போயினே இருக்கலாம். அது நானாக இருந்தாலும் சரி. நான் இன்னி வரைக்குங்க 30 வருஷம் ஆகி போச்சு. நான் இன்னி வரைக்கும் நான் கொடுத்து தான் ஊழியம் பண்ணிக்கிறேன். நான் வாங்கிக்கலாம், ஒரு நாள் ₹1 கூட கொடுத்து நான் வாங்கி
ஊழியம் பண்ணல, ஏசப்பாக இது சாட்சியாகிறாரு. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், யாரிடத்திலும் யாருடைய பொன்னுக்கும் வெள்ளிக்கும் நான் ஆசைப்படவில்லை, என் தேவைகளுக்காகவும் என்னோடு இருப்பவர்கள் தேவைகளுக்காகவும் என் கையிலே வேலை செய்தது வாங்குகிறதை காட்டிலும் கொடுப்பதே நலம் என்று கருதுகிறேன் அப்படின்றான். போவான், ஒரு இடத்துக்கு போவான், வேலை செய்வான், வேலை செஞ்சு அங்கேருந்து கூலியை வாங்கி வருவான். கூலியை வாங்கி என்ன பண்ணுவான், கூட இந்த 2-3 பேரை கூட்டுக்குவான், வாங்க போயிட்டு 4 இடத்துல போய்ட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு கூட குடும்பம் என்ன பண்ணுவான், கூட வரவங்க என்ன பண்ணுவான், டீ பிஸ்கெட்டு பிரியாணி எல்லாம் என்ன பண்ணுவான், வாங்கி கொடுப்பான். இந்த வேலையை தாங்க நானும் பண்ணியிருக்கிறேன். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன அந்த ஊழியத்தில் பண்ணானோ அந்த வேலை நான் பண்ணியிருக்கிறேன். இது ஏசப்பா சாட்சி இது. ஓகேங்களா? அதனால் என்னன்னாக்கா, போவான், எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பான், ஊழியத்தை என்ன பண்ணுவான், 4 இடத்துல நிறைய கிராமங்களில் என்ன பண்ணுவான், சுவிசேஷத்தை அறிவிச்சு என்ன பண்ணுவான், வீட்டுக்கு வந்துருப்பான். அந்த மாதிரி தான் இங்கே சொல்கிறான். 26ஆம் வசனம் அப்படியாக சொல்லுகிறது, அப்போது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிறதை என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா அப்படின்றான். நல்லா கவனிங்க, பார்த்துங்க, இது என்ன காலம் இது? நான் ஏற்கனவே ஒரு வீட்டில் போட்டு இந்த பிரசங்கம் பண்ணேன். அவங்ககிட்ட கேட்டேன், இது என்னங்க காலம்னு கேட்டேன். ஒரு இடத்துல ஒரு மாதிரியா சொன்னாங்க. நான் ஆனால் என் மனைவி கிட்ட சொன்னேன், என் மனைவி நீ சொல்லாதம்மா, வேறு யாருன்னா சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் வேற ஒருத்தர் என்ன பண்ணால் ஒரு ஊழியக்காரர் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். இன்னொருத்தர் என்ன பண்ணான்னா கரெக்டாக சொன்னார். அதுவும் சரி அவர் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக சரி நீங்கள் சொன்னதான் கரெக்டுன்னு சொல்லி என்ன பண்ணாக்கா ஒரு 100 ரூபாய் பெட்டு கட்டி என்ன பண்ண 100 ரூபா கொடுத்துட்டேன் அவருக்கு. ஓகேங்களா? அப்படியாக்கனாக்கா இது என்ன காலன்னு நான் சொல்ல கேளுங்க. இது என்ன காலனாக்கா, எங்கே போய் அடி உத வாங்கினாலும் ஒரே இடத்துல சபையை வச்சு நடத்தக்கூடாது. நம்பர் 1. யார் அடித்தாலும் யார் வச்சாலும் அதை வாங்கிக்கின்னு ஏசு கிறிஸ்துவை இந்த உலகம் ஃபுல்லாக நம்ம இந்த தேசம் ஃபுல்லாக நம்ம எந்த இடத்துல வீடுக்கிறோமோ, எந்த இடத்துல கொடுத்துனுங்கிறோமோ, எந்த ஊரில் இருக்கிறோமோ அங்கேருந்து பக்கத்து தெருவுக்கு, பக்கத்து கிராமத்துக்கு, இல்லை பக்கத்து பட்டணத்துக்கு எங்கன்னா போயிட்டு கூட என்ன பண்ணணும்னாக்கா ஏசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதுதான் இது வந்து கடைசி காலம். கடைசி காலத்தில் எல்லாருக்கும் போட்டு ஏசு கிறிஸ்து தான் அறிவிக்கணும். அதை விட்டு போட்டு ஒரே இடத்துலேயே நம்ம உட்காந்துக்கின்னு குண்டு சைட்டில் குதிரை ஓட்டிக்கின்னு வர்றதெல்லாம் வாங்கி பாக்கெட்டில் வச்சுன்னு ஜோப்பில் வச்சுன்னு குடும்பம் சாப்பிட்டா போதும், நான் சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு இப்படிலாம் உட்காந்திங்கன்னா நியாய தீர்ப்பு நாளில் அல்லேலூயா நிச்சயமாக நீங்கள் என்ன செய்றீங்கன்றதை என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளில் நிற்காதபடி கர்த்தர் சொல்லியிருக்காரு. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நீங்கள் எல்லோரும் புறப்பட்டு போய் சகல ஜாதியாருக்கும் சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, அறிவிங்க. உலகம் முடிவு புரிந்தவங்க நான் உங்களோட கூட இருக்கிறேன். இதை தான் ஏசப்பா கொடுத்த வேலை. இந்த வேலை இந்த கடைசி காலத்தில் என்ன பண்ணுங்க சொல்லுங்க. இதை சொன்னீங்கன்னு சொன்னால் தான் நிச்சயமாக உங்களுக்கு பரலோகம். இல்லை நான் வாரம் சபைக்கு போனேன், காணிக்கை கொடுத்தேன், தசமபாவம் கொடுத்தேன், ஜெபம் பண்ணேன், எல்லாருக்காக ஜெபம் பண்ணேன், அங்கே போனேன், இங்கே வந்தேன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருனாக்கா கர்த்தர் உங்களை கை விரிச்சுவார். நிச்சயமாக உங்களுக்கு பரலோகத்தில் சேர்க்க மாட்டார். வசனம் இன்னொன்று சொல்லுது, சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ அப்படி சொல்லியிருக்குது. அதனால் என்ன பண்ணுனாக்கா நல்லா கவனிங்க. அதான் இங்கே சொல்கிறான். நான் அந்த 26ஆம் வசனம் சொல்லுது, மறுபடியும் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்கள். அப்போது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவு தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரையும் வாங்குவதற்கு இது காலமா? அவங்ககிட்ட கொடுக்குற பொண்ணு வெள்ளி இடம் லேண்டு காரு பங்களா இதெல்லாம் வாங்குறதுக்கு இதெல்லாம் காலமாடா? நான் இந்த காலம் வந்து வேற காலம். ஓகேவா? கர்த்தர் உன்னை பார்த்துனுக்கிறார். இந்த காலம் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அடுத்த வசனத்தை கவனிங்க. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறைமான குஷ்டரோகியாக அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. பார்த்தீங்களா என்ன நடக்குது பாருங்க. அட்லீஸ்ட் சும்மா கர்த்தர் வாங்க சொன்னதான் வாங்கணும், கர்த்தர் போ சொன்னதான் போகணும், கர்த்தர் செய்ய சொன்னதான் செய்யணும். எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் என்ன பண்ணார், இன்றைக்கி என்னை போக சொன்னார், என்னை அதை வாங்க சொன்னார், இதை வாங்க சொன்னாருன்ட்டு. நான் இல்லைங்க, நல்லா தைரியமாக என்ன பண்ணுங்க, இந்த யூடியூப்பில் நான் தைரியமாக நான் பேசுகிறேன். கர்த்தர் சாட்சியாகிறாருன்னு சொல்கிறேன். நான் அதே சாட்சியாக அந்த யூடியூப்பை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு சாட்சி சொல்லணும். நான் மனுஷன் சொல்லக்கூடாது சாட்சி, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சாட்சி சொல்லணும்.
அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க. ஓகேங்களா? செஞ்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்காக பரலோக வாசல் அழகாக ஆண்டவர் திறந்து வைப்பார். நீங்கள் மண்ணு போயினே இருக்கலாம். உங்களுக்கு நியாய தீர்ப்புனால எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. சுவிசேஷத்தை அறிவித்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் என்ன பண்ணணும், பரலோகத்தில் ஆள் சேர்க்குறீங்களோ அவ்வளோத்துக்கும் நியாய தீர்ப்புனால நீங்கள் நிற்க மாட்டீங்க. இல்லை இந்த கேஆர்சி போல் நீங்கள் பணம் வாங்கி வைக்கணும், அதை வாங்கி வைக்கணும், இதை வாங்கி வைக்கணும்னு சொன்னாக்கா குஷ்டரோகமும் பிடிச்சிடும், பரலோகத்துக்கும் போக மாட்டீங்க. ஓகேவா? ஹல்லேலூயா. பேசலாம். நான் அடிக்கடி யூடியூப்பில் சொல்கிறதுக்கு ஒரு வழக்கம், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கினேன், நாங்கள்லாம் பக்கா இந்து குடும்பம் ஏற்றுக்கினேன். இன்றைக்கி எல்லாம் நாங்கள் சுவிசேஷத்தை நான் அறிய வச்சுன்னுக்கிறேன். நான் படிக்கிற அந்த பைபிளை நல்லா உயிருக்கு உயிராக நேசித்து அதை படித்து மற்றவங்களும் இது எனக்காக நான் பணத்துக்காக, பொருளுக்காக, பொண்ணுக்காக இந்த கேஆர்சி பண்ணால் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் நான் பண்ணலைங்க. காசு வரும், பதவி வேணும், பட்டா வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், கார் வேணும், பங்களா வேணும், அப்படியே பிசப் ஆகணும், நிச்சயமாக இதெல்லாம் நான் பண்ணலைங்க. இந்த யூடியூப்பை நான் பேசும்போது யாராவது ஒருத்தரை பார்த்து அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கின்னு பரலோகத்துக்கு என் கூட வரணும். அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நான் படிக்கிற வேதத்தை ரொம்ப நேசித்து அதை படித்து உங்களுக்கு புரிய முடியாத நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேங்க. ஓகேங்களா? இயேசு உங்களை நேசிக்கிற இயேசுவை நீங்கள் ஏற்றுக்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பரலோகத்தை கொடுப்பாரு. ஆண்டவரை நீங்கள் ஏற்றிங்கன்னு சொன்னாக்கா ஒரு 3 விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஆயுசு நாள் கூட்டம், ஓகேங்களா? 2வது பரலோகம் வந்துடுவீங்க, 3வது உங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இருக்காது. இது தாங்க இயேசு கிறிஸ்து. ஓகேங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரமப்பா. இந்த யூடியூப்பை பார்க்கிற எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, அந்த குடும்பங்கள் எல்லா தேவைகளையும் சந்தித்து இயேசப்பா அவங்க சரீரத்திலேயே எல்லா பலவீனங்களையும் எடுத்து போட்டு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எப்பேற்பட்ட கஷ்டத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவே அவளை தொடுங்க ஆண்டவரே, தொட்டு அவர்களை ஆசீர்வதிங்க. சரீரத்திற்கு எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. வாலிப பெண் பிள்ளைக்கு ஆண் பிள்ளைக்கு ஆண்டவரை ஜெபிக்கிறேன். இந்த பெண் பிள்ளைகளும் ஆண்டவரே, ஆண் பிள்ளைகளும் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நீங்கள் உண்டு பண்ணுங்கப்பா. ஆண்டவரே சூத்திரமப்பா. அந்த பிள்ளைகள்லாம் நான் எப்படி ஆண்டவரை வேதத்தை படித்து உங்களுடைய வார்த்தையை சொல்கிறேனோ அதே போல் அந்த பிள்ளைகள் பண்ணும்படியாக இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்த யூடியூபில் சந்திப்போம். பாய்.